இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்படி சிக்கன் 65 வீடியோக்கள். ஹலோ गाइस, வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயின்ஸ் கிச்சன். சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் 65 அக்கா வீடியோ எடுக்குது. ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெயின்ஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் 65 எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம ரோட் கடையிலலாம் சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் டர்மரிக் பவுட்ரு சால்ட்டு போட்டு நல்லா சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு கொஞ்சம் காரத்துக்காக தான் கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்க்குறேன். ஸோ இப்போ இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட வந்து சிக்கன் கபாப் 65 மசாலாவும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு இந்த மசாலானா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு ½ லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். லைட்டாக அந்த புளிப்புத்தன்மைக்காக லைட்டாக கொஞ்சம் நல்லா மொறுன்னு வரத்துக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துட்டேன். இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ஈவனாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்லா அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா மேரினேட் ஆகி நல்லா நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும் கொஞ்சம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன். ஸோ நம்ம 30 மினிட்ஸ் நம்ம சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி இதுக்கு வந்து 2 ஸ்டெப்ஸு. ஃபஸ்ட்டு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அடுத்து வந்து ஆன் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஸோ நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஆயிலு. இப்போ இதில் வந்து நான் சிக்கன் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. லோ ஃப்ளேமே சிக்கன் நல்லா அந்த இன்சைட் நல்லா வெந்துட்டுருக்கு. ஸோ இப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் டைம் போட்டிருக்கேன். ஸோ செகண்ட் ப்ராசஸ் வந்து ஆனில் வச்சு பண்ணுறது. ஸோ பானில் வச்சு ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. அதே சேம் ஆயில் தான். ஸோ இப்போ இதில் சிக்கன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி சிக்கன் நல்லா ஒரு சைடு வந்த பிறகு எடுத்துகிட்டு இது மாதிரி சர்வ் பண்ணிட்டேன். பாருங்கள் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் இப்போ வந்து இன்னொரு சிக்கன் வந்துட்டுருக்கு. பாருங்கள் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரோட் சைட்ஸ்லலாம் இது மாதிரி தான் அப்படியே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் அது நம்ம நேச்சுரலாக பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குது. உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. பாருங்கள் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். உள்ளே நல்லாவே சாஃப்டாக வெந்திருக்கு. ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக இதில் வந்து ஆனியன் ஸ்ப்ரிங்கிள்ஸ் பண்ணிவிட்டு எவருங்க செம்மையாக இருக்குது. ஸோ டேஸ்ட்டுமே வேறு லெவலாக இருக்குது. அச்சசல் ரோட் சைடில் உள்ள சிக்கன் 65 மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.